ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி அரசரோட நிலைமை மோசமாகுது, வேகமாக போங்க அப்படின்னு அந்த மாட்டு வண்டிக்கார்ட்ட சொன்னோடனே வேகமாக அவரும் போகிறாரு. இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் அரண்மனை காட்டுறாங்க. அங்கே சந்திரன் காயப்பட்டதோட தூக்கிட்டு போகிறத பார்த்த உடனே மூரா துர்தரா எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு மூரா கேட்ட உடனே உடனடியாக இவருக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. ஆனால் இவன் கூட இருந்த என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு முறை கேட்டோடனே எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன், இவருக்கு முதல்ல சிகிச்சை கொடுக்கணும், இல்ல ராஜ வைத்தியரை கூப்பிடுங்கன்னு நந்தினி சொன்னோடனே வைத்தியரை உடனடியா கூப்பிட்டுவாங்க அப்படின்னு மூரா சொல்றாங்க. எல்லாத்தையும் பார்த்த மலைக்கேது, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, சந்திரா பிழைக்க மாட்டான், ஏன்னா அது கார்கோட்டை விஷயம், அதுக்கு மாற்று மருந்து கிடையாது அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. அடுத்த காட்சியில மருத்துவர் சந்திரனுக்கு சிகிச்சை கொடுக்கறத காட்டுறாங்க. அடுத்த காட்சியில ஹெல்னா நந்தினியை பார்த்து தெரியாத மாதிரி நீ நடிக்காத, நீ திட்டம் போட்டுதான் சந்திராவை தாக்கி இருக்க அப்படின்னு ஹெல்னா சொன்னோடனே நந்தினியும் பாட்டமாகறாங்க. அதே நேரத்துல அவந்தியோட பெரியம்மா எல்லாருமே பாட்டமாகறாங்க. ஆனா மூராவும் தாயாவும் சந்திரனோட நிலையை பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க. யார்கிட்டயுமே சொல்லாம நீ மட்டும் அவன் கூட போயிருக்க, இன்னைக்கு சந்திராவுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுக்கு நீ மட்டும் தான் காரணம் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இவன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுனால உன் மனசு குளிர்ந்து இருக்குமே, உன்னோட சகோதரங்களை கொன்னதுக்காக தானே பழி வாங்கியிருக்க சந்திராவை நீ சந்திராவை திருமணம் செஞ்சுக்கிட்ட, ஆசிரமம் போகணுங்கிற காரணத்தை காட்டி சந்திராவை வெளியே கூப்பிட்டு போயிருக்க, பாதுகாப்பே இல்லாம உன் தந்தையோட உதவியை வச்சு அவனை பழி தீர்த்துக்கிட்ட. இப்ப இதுதானே உண்மை அப்படின்னு ஹெல்னா கேட்டோன்னே, இல்ல ஹெல்னா, இது உண்மை இல்ல, சந்திரனை தாக்குனது எல்லாமே என்னோட தந்தையோட ஆள் இல்ல, வேற ஆளுங்க, நான் அவங்க யார் மூலியமா வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இது ஒவ்வொரு விஷயத்தையும் மலைக்கு எதுவும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. யாரு எங்களுக்காக ஆலயம் போற வழியில காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நந்தினி சொன்னோடனே ஆயாவும் மூராவும் பாக்குறாங்க. அதே நேரத்துல நந்தினியும், ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சுதான் நானு சந்திரனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் நான் அவனை வேற பாதைக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நந்தினி சொன்னோடனே, அப்படின்னா உன்னோட தந்தை போட்ட சதி திட்டம் உனக்கு முன்னாடியே தெரியும் இதானே நீ சொல்ல வர, தெரியுங்கிற தெரிஞ்சும் அவனை நான் வேற பாதையில கூப்பிட்டு வந்தேன்னு சொல்ற, அந்த வேற பாதையிலையும் நீ அவனை தாக்கி இருக்க, அதுதானே நீ சொல்ல வரேன்னு ஹெல்னா சொன்னோடனே நந்தினி யோசிக்கிறாங்க. நந்தினி யோசிக்கிற நேரத்துல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ சொல்ற கட்டுக்கதையில நான் நம்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹெல்னா கேக்குறாங்க. என்னோட வார்த்தையை நம்பு, நான் சொல்றது எல்லாம் உண்மைதான், சந்திரனை தாக்குனது என்னோட தந்தையோட ஆளு கிடையாது, இவங்க வேற அப்படின்னு மறுபடியும் நந்தினி சொல்றாங்க. நேரத்துல நம்ம விவாதிக்க முடியாது, சந்திராவோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, அதனால சிகிச்சை கொடுக்கறது தான் முக்கியம் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. எல்லாம் உன்னோட பொய்யான நாடகத்தை முதல்ல நிறுத்து, நீ செய்ய நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னோன்னே போதும் நிறுத்துங்க, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க, என்னோட சந்திராவோட நிலைமை மோசமா இருக்கிற நேரத்துல ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நிலைமையில கூட உங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பண்றது தேவையா அப்படின்னு மூரா கேக்குறாங்க. உடனே நந்தினியும் ஹெல்னாவும் அமைதியாகிறாங்க. இனிமேல் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூராவும் சாயாவும் அந்த இடத்த விட்டு போறாங்க. மலைக்கேதுவும் ஹெல்னாவும் நந்தினியும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. நந்தினியும் அந்த இடத்த விட்டு போறப்ப ஹெல்னா, நில்லு, நீ உள்ள போக கூடாது, மகதத்தின் பட்டத்தரசி நிலையிலிருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நீ அரசரை தாக்கியதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு ஹெல்னா சொன்னோடனே நந்தினியும் அவந்திகாவும் பதட்டமாகறாங்க. உடனே வீரர்களை கூப்பிடுறாங்க. ஹெல்னா நந்தினி பதட்டமாகறாங்க, இவளை இழுத்துட்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு சொன்னோடனே அவந்திகாவும் நந்தினியோட பெரியம்மாவும் பதட்டமாகறாங்க. நேரத்துல வீரர்கள் நந்தினி இழுத்துட்டு போறப்ப ஹெல்னா, நீ என்ன செய்யற, என்னோட தந்தை எதுவும் இதை செய்யல, சந்திராவை என்னால மட்டும்தான் குணப்படுத்த முடியும், என்னோட வார்த்தையை நம்பு, நீ சாதாரண காயம் இல்ல, சந்திரன் மேல இழுத்தப்பட்ட அம்பு முனையில கார்கோட்டை விஷம் இருந்தது, இதுக்கான மாற்று மருந்து எந்த வைத்தியத்தையும் இல்ல, என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நந்தினி சொல்லிட்டே போறாங்க. நந்தினி சொல்ல அந்த வீரர்கள் நந்தினி இழுத்துட்டே போறாங்க. என்னை விடுங்கன்னு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல துர்தரா அந்த விஷயத்த கேட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.